எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சார், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த உட்கட்சி சண்டை இப்போ ஊருக்கு நடுவில் வந்து நிற்கிறது. தன் மகன் மீது ராமதாஸ் அவர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இப்போ அன்புமணி அவர்கள் தனியா மீட்டிங் போட ஆரம்பிச்சிருக்கார். ராமதாஸ் அவர்கள் தனியா மீட்டிங் போட ஆரம்பிச்சிருக்கார். எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலை? பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சி. ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாதான் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். பிரிஞ்சு போனா அந்த கட்சி அடையாளம் இழந்து போயிடும். பட் அந்த கட்சிங்கிறது டாக்டர் ராமதாஸ் தான். ஆனால் அதே வேளையில் டாக்டர் ராமதாஸ் அதிமுகவோட கூட்டணி போக இருந்தேன், அன்புமணி கெடுத்துட்டார், பாஜகவோட போனேன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கல. இன்னைக்கு தமிழக ஊடக உலகத்தில் என் நண்பர் அன்பு தம்பி மார்ஷல் உட்பட 90% பாஜகவுக்கு எதிரானவங்க. அப்போ பாஜகவுக்கு எதிரான இந்த சக்திகளை பயன்படுத்தி அன்புமணி ராமதாஸ் ஃபைட்டில் அன்புமணி ராமதாஸை வேரோடி மண்ணோடும் பிடுங்கி எரிஞ்சிடணும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். நான் ஃபர்ஸ்ட்ல கூட அவர் அப்படி நினைக்கல. இப்போ அவர் ராமதாஸுக்கு எதிராட்டு சிம்பதி கிரியேட் பண்ண மாதிரிப்பட்ட ஒரு தோற்றம் கொடுக்கவும், குரு மேட்ரு, அவங்க அம்மா பாட்டில் தூக்கி வீசினத மேட்ரு, இந்த மைக்கை தூக்கி போட்ட மேட்ரு, தமிழ்குமரன் அவமானப்படுத்தின மேட்டர்லாம் சொல்லி அவருக்கு இமேஜை அடிக்கிறாருன்னா ராமதாஸ் இதில் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், நீரடித்து நீர் விலகுவதில்லை ஒரு தாய் மக்கள். ரெண்டு ஒரு ஒன்றா இருந்தால் தான் ஏதாவது தேரும். அதுதான் என்னோட ஆணித்தரமான கருத்து. இது நான் மற்றவங்க மாதிரி நெகட்டிவ் இதில் சொல்லலை, யதார்த்த உண்மையை நான் சொல்கிறேன். அதே வேளையில் அதிமுக கூட்டணி இயல்பான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ்னு பாஜகவுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் பேசுகிறாரு. நான் மோடி 2029 பிரதமராக வரும்னு நினைக்கக்கூடியவன் தான். ஆனால் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் அந்த உணர்வில் தான் இருக்கிறாரு. பிரேமலதா அம்மையார் அந்த உணர்வில் தான் இருக்கிறாரு. நடிகர் விஜய் முஸ்லீம் படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த உணர்வில் தான் தெளிவாக இருக்கிறாரு. சீமான் எல்லாத்தையோடையும் தாண்டி டாப்பில் நின்று அடின்னு அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாரு. பாஜகவுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. மோடிஜியின் வெற்றின்னு இதை சொல்கிறாரு. 20% ஓட வரக்கூடிய மோடிஜியை போடக்கூடியவர். எனக்கு அவரை பிடிக்கலனாலும் அவருக்கு மேலே எனக்கு எதிர்ப்புணர்வுனாலும் மோடிஜியோட வெற்றின்னு மோடிஜின்னு சொல்கிறதுக்கு அவரை பாராட்டுறேன், வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். ஓபிஎஸ் இந்திய இராணுவம் இந்தியான்னு தான் சொல்கிறாரு. ஜி.கே. வாசன் பாஜக கூட இருக்கிறாரு. அப்போ ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமி தவிர பாஜக சென்ட்ரிக்கா யாருமே இல்லைங்கிற ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. அப்போ ஊடகத்திலையும் 90% பாஜக எதிர்ப்பாளர்கள். என்னோட தம்பி மார்ஷல் உட்பட, என் முன்னாடி இருக்கக்கூடிய என் தம்பி மார்ஷல் உட்பட பாஜக எதிர்ப்பாளர்கள். இந்த என் நண்பர் கேசி பழனிசாமி உட்பட பாஜக எதிர்ப்பு மனநிலை. அப்போ பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு இதை அன்புமணி மேலே அடிச்சிட்டோம்னா அன்புமணி அவங்க பார்த்துக்கிடுவாங்க, தகர்த்து எரிஞ்சிருவாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க. தமிழ்நாட்டில் ரவீந்திரன் துரைசாமி போன்ற மோடி ஆதரவாளர்கள் கூட அன்புமணிக்காக போய் அதை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு முடியாது. இப்போ அன்புமணிக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் போயிட்டு இருக்கு. அன்புமணிக்கு மொத்த அதிகாரமும் கை மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்னங்க அதிகாரம்? மக்கள் அரசியல்னா ஆள் எண்ணம். வன்னியர்கள் யார் பக்கம் இருக்காங்க? ஓட்டர்ஸ் யார் பக்கம் இருக்காங்க? டாக்டர் ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க. யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க? டாக்டர் ராமதாஸ் தான் சீட்டு கொடுப்பாங்க. வெறும் அன்புமணிக்கு யார் சீட்டு கொடுப்பா? டாக்டர் ராமதாஸ் கொடுக்கக்கூடிய சீட்டில் தான் அன்புமணி கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கேண்டிடேட்டா, எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்து நிற்கணும். அதுதான் யதார்த்த உண்மை. அப்போ டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்து நின்னா தான் பேரம் பேச முடியும், அல்லது அது சிக்கல்ல தான் முடியும், ரொம்ப சிக்கல்ல தான் முடியும். டாக்டர் ராமதாஸ் கடைசியில் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? தன்னோட சிஷியன், தன்னை குருன்னு சொல்லி கொண்டாடக்கூடிய, தன்னுடைய மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்த சீமான இவர் கொஞ்சம் சீட்டை எடுத்துக்கிட்டு நான் உன்னை சிஎம்மா சொல்கிறேன்பா, தமிழர் நிற்கும், தமிழன் சிஎம்மா வரணும்னு நான் சொல்கிறேன், நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன், என் கட்சிக்கு அங்கீகாரம் வரக்கூடிய அளவுக்கு நீ நான் சீட்டை எடுத்துக்கிட்டு உன்னை நான் சொல்கிறேன்ட்டு இந்த பெல்ட்டுக்குள்ளே சீட்டை அவர் எடுத்துக்கிட்டு சீமான சிஎம்மா சொல்கிறது தான் ராமதாஸுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இவர் அன்புமணி என்ன செய்வார்? பாஜக ரூட்டில் சில சீட்டுகளை, அது 10 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, வாங்கிட்டு போகிறது தான் அவருக்கு ஆப்ஷனாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு இதில் ஒருத்தருக்கு பாஜக ரூட்டில் எடப்பாடி ஆப்ஷன் அன்புமணிக்கும், சீமான் ஆப்ஷன் டாக்டர் ராமதாஸுக்கும் இருக்கும். இப்படித்தானே இது சொல்ல முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று சீமானை காட்டி எடப்பாடிக்கிட்டே 35-40 சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா. சீமானை காட்டி, சீமானோட போக சொல்ல வரலனா, சீமானை காட்டி எடப்பாடி பதறுவார். பதறினவரு 35 சீட்டை கையில் கொடுத்துருவார் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும். அப்படித்தானே சீமானை காட்டி அண்ணாமலை ஒரு பதற்றத்தை உருவாக்க பாஜகவுக்குள்ள வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ப்ராசஸில் அண்ணாமலைக்கு பதவியும் காவு வாங்கிட்டார்.
இப்ப என்னதான் அதுக்கு தீர்வுன்னு நினைக்கிறீங்க சார்? ராமதாஸும் விட்டு குடுக்குற மாரி தெரியல. அன்புமணி ராமதாஸும் விட்டு குடுக்குற மாரி தெரியல. ஆனா நிர்வாகிகள்லாம் இவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இது வந்து டாக்டர் ராமதாஸுக்கும் சௌமியா அன்புமணிக்குமான போர். ம். சில சில விஷயங்கள நம்ம கூர்ந்து பார்க்கும்போது, இது சௌமியா அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்குமான போர் மாரி தான் எனக்கு தெரியுது. சௌமியா அன்புமணி ஜெயிக்கணும், மோடிக்கு ஒரு எம்பி கூடணும் அவங்களால நான் மனப்பூர்வமா எதிர்பார்த்தவன் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இப்போ இந்த ராமதாஸோட சில நடவடிக்கைகள், பேச்சுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, மாமனாருக்கும், மருமகளுக்கும் உள்ள போரா தான் இத பார்க்குறேன். மகன வந்து ஆட்டுவிக்கிறது மருமகாங்கிற எண்ண ஓட்டம் டாக்டர் ராமதாஸுக்கு வந்ததா தான் எனக்கு தோணுது. ம், ம். காரணம் அவங்களும் வடக்கெல்லை அ காத்த தலைவர் விநாயகம் அவங்களோட பேத்தி. ம். ஐயா கிருஷ்ணசாமி காங்கிரஸ் கட்சியில ஒரு இந்திரா காந்தி லாயலிஸ்டாட்டு, மன்மோகன் சிங்கோட நண்பராட்டு இருந்த வந்தவாசி கிருஷ்ணசாமி எம்பி. அவருடைய மகா. அப்போ அவங்க பொலிட்டிக்கல் பிளட் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க சகோதரர் தான் விஷ்ணு பிரசாத் நண்பர். அவர் தான் கடலூர் எம்பி ஆட்டு ஒரு வன்னியர் முகமாட்டு மு.க. ஸ்டாலினே தலையிட்டு அவருக்கு டிக்கெட் வாங்கி குடுத்து, அவர் எம்பியா இருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கலா சில மெனூவரிங், பொலிட்டிக்கல் இதெல்லாம் பண்றாங்க. அரசாங்கம்னு ஒருத்தருக்கு தான் டாக்டர் ராமதாஸ் டிக்கெட் குடுத்தாரு. கடைசியா அன்புமணி வந்தாங்க. அது வெற்றி பெற வேண்டியது அ ஒரு கொஞ்சம் ஓட்டுல தோத்து போயிட்டாங்க. வெற்றி பெற்றா மத்திய இணையமைச்சர் ஆயிருப்பாப்புல. டாக்டர் ராமதாஸ் வந்து அரசியல்ல அன்புமணி அ யோட மனைவி சௌமியா அன்புமணியோட ஆதிக்கம் வந்து அவரு ஏற்றுக்கொள்ளல. அவங்க வந்து இந்த கட்சி அவங்க ஒரு அரசியல் ரத்தம் பரம்பரையாட்டே ஒரு பெரிய அரசியல் இதுல வந்தவங்க. விநாயகம் மிகப்பெரிய ஸ்பீக்கர். ஆ பெரிய பெரிய இதுல இருந்தவர். எதிர்க்கட்சி அரசியல்ல விநாயகம் பயங்கரமா அச்சீவ் பண்ணவரு. பெரிய ஸ்காலர். ஸோ போராளி. அந்த இடத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் வந்து அத ஏற்றுக்கொள்ளல. அதுல வந்து சௌமியா அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ் மாரி தான் ஒரு கட்டத்துல இது உள்ள கிடைக்க தெரியுதுன்னு சொல்லவங்க சொல்றாங்க. நான் எல்லாத்தையும் மரியாதையாட்டும், தன்மையாட்டும் பேசக்கூடியவன் தான். டாக்டர் ஐயாவ அன்னைக்கு எதிர்த்த போது கூட நான் 2 பாயிண்ட்ல தான் எதிர்ப்பேன். உங்களுக்கு ஒரு கூட்டணி உருவாக்கி குடுத்தேன். அப்ப கூட்டணிய நான் காலி பண்ணுவேன். உங்களுக்கு பிறஜாதிகள் ஆதரவ பெற்று தந்தேன். பிறஜாதிகள் எதிர்ப்ப உருவாக்கணும். மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிறத தாண்டி ஒரு சின்ன இது கூட போக மாட்டேன். இது கூட நான் பேசாண்டான்னு தான் நெனச்சேன். பலரும் எனக்கு இதுதாங்க உண்மையான காரணம்னு சொல்லும்போது, சரி நம்ம சொல்லிருவோம். அவங்களும் எம்பி ஆகி மோடிக்கு ஒரு வேல்யூவா வரணும்னு தான் நான் நெனச்சேன். டாக்டர் ஐயாவும் 3 முறை மோடி கூட நின்னத நான் மனசார பாராட்டுறேன். இப்போ அவரு மோடிக்கு எதிராட்டு பாஜகவுக்கு எதிரா நான் அதிமுகட போகணும்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஒரு 15 நாளைக்கு முன்னா தான் நம்ம தனிச்சு போட்டியிட்டு 4 சீட்டு ஜெயித்தோம். கூட்டணியில 5 தானே ஜெயித்தோம்னு பேசினாரு. இப்பவும் தனிச்சு போட்டியிட்டு சௌமியா அன்புமணி வந்து பென்னகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி 3 தொகுதியில கம்ஃபர்டபுள் லீட குடுத்துட்டாப்புல. இப்ப வந்து அதிமுக எடப்பாடி கூட போனா, ஓபிஎஸ் இல்லாத சூழ்நிலையில 21ல ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பறையர்களும், செங்குந்தர்களும், முதலியார்களும், உடையார்களும் கொஞ்சம் தான் போட்டாங்க. இப்ப எப்படிங்க போடுவாங்க? ஐயா ஓபிஎஸ் இல்லாத சூழ்நிலையில சி.வி. சண்முகமும், கே.பி. முனுசாமியும், எடப்பாடியும் சேர்ந்து ஒற்றை தலைமைன்னு ஐயா ஓபிஎஸ்ஸ பழிவாங்கின பிறகு, அவர் மீது பற்றுதல் கொண்ட நம் பறையர், மறையர் என்று சொல்லக்கூடிய நம் பறையர் சமூக சகோதரர்களும், செங்குந்தர் சகோதரர்களும், உடையார் சகோதரர்களும், அகமுடையார் சகோதரர்களும் ஏற்கனவே 2021ல ஓரளவு போட்டவங்க, இனிமே எப்படி போடுவாங்க? அப்ப நீங்க ஓபிஎஸ் இல்லாத இபிஎஸ் மட்டுமே உள்ள அதிமுகவோட கூட்டணி போனா பழைய 5 சீட்டு ஜெயித்திட முடியுமோங்கிறது டாக்டர் ராமதாஸ் நம்புறாரா நான் கேட்கிறேன். ஓபிஎஸ் இன்னைக்கு 1% போயிருக்கலாம். ஆனா 13% ஓட்டு அடி வாங்குறதுக்கு காரணம் ஐயா ஓபிஎஸ் தானே. இது கிரவுண்ட் லெவல்ல வந்து அரசியல் படிக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாதா? இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஊடகத்துல உள்ள 90% பாஜக எதிர்ப்பாளர்கள் மூலமா அன்புமணி ராமதாஸ அரசியல் ரீதியா அடிச்சு தகர்த்தணுங்கிறதுக்காக நான் அதிமுக கூட்டணிக்கு போனேன். அவங்க தான் பாஜக கூட்டணியில கொண்டு இழுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. இன்னும் அரவிந்த் மேனன்ட்ட டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாருங்கிறது எங்களுக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமிய வளர்த்து விட்டா என் பையன் அன்புமணி ராமதாஸ் என்னைக்கு முதலமைச்சர் ஆக முடியும்னு தானே சொன்னாரு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கிட்ட விரோதம் வந்ததுனால இந்த கருத்தை சொல்றாரு. கூட்டணியா நின்னா ஸ்டாலின் வந்து தெளிவா தோற்கடிச்சிருப்பாருங்க டாக்டர் ராமதாஸுக்கு தெரியுமே. சரிங்க. பாஜக எதிர்ப்பாளர்கள் அதிமுகவோட போக இருந்தத இவர் கெடுத்துட்டாரு பாஜக கூடன்னு சொல்றாரு. நானும் ஒத்துக்கிறேன். பாஜகவுக்கு வட தமிழகத்துல செல்வாக்கு கிடையாது. தெற்க இந்து நாடார்கள் இருக்காங்க. மேற்க ஓரளவு ஆட்கள் இருக்காங்க. சிட்டியில பிராமணர்கள், பிறமொழியாளர்கள்லாம் இருக்காங்க. ஓரளவு பாஜகவின் செல்வாக்க நம்ம தெற்க, மேற்க சொல்லலாம். வடக்க ஒண்ணும் கிடையாதுங்க. நான் மறுக்க வரல. கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் வடக்க கடுமையான எதிர்ப்பு இருக்குது. பறையர் சமூகம் வடக்க வந்து மறையர், பறையர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம் ஒரு இன்டெலக்சுவல் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக மக்கள் எத்தனையோ இன்டெலக்சுவல்ஸ ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சமூகம். அவங்க வந்து அம்பேத்கரைட்ஸ் ஆட்டு இருக்காங்க.
நாம தான் அதை இது பண்ணி திருமாவளவன் வருவார், மத்திய அமைச்சர்லாம் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒன்றும் அது நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்போ வடக்க பாஜக ரொம்ப மைனஸாக இருக்குது. ஸோ இன்னைக்கு அவர் பாஜகவோட கூட்டணி வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுட்டு வந்தாங்கலாம் கிண்டல் பண்ணுறாரு. நான் அதை மறுக்க வரல. அதை நான் வட தமிழகத்தில் உள்ள பொசிஷனை நான் சொல்கிறேன். தென் தமிழக பொசிஷன் அப்படி இல்லை, மேற்கு அப்படி இல்லை, சிட்டி அப்படி இல்லை. ஆனால் அதிமுக கொடுங்கிற 2009 கிராண்ட் அலையன்ஸ், அர்த்மெட்டிக் அலையன்ஸ் ஊன்னு எழுதுனீங்க. அப்போ என்ன ஆச்சு? ஒரு சீட்டு கூட நீங்க ஜெயிக்கலையே. 2 லட்சம் 2.25 லட்சத்துல எல்லாம் தோத்தீங்க. இதுவா நேச்சுரல் அலையன்ஸ் டாக்டர் ஐயா அவர்களே? இதுவா இயற்கையான கூட்டணி டாக்டர் ஐயா அவர்களே? அடுத்து 2019 அமித்ஷாவை ஓரங்கட்டிக்கிட்டு, பாஜக ஓரங்கட்டிக்கிட்டு, இது மாநில உரிமைக்கான கூட்டணின்னு பல டிமாண்டுகளை டாக்டர் ஐயா கொடுத்து, தோட்டத்துக்கு முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸும் வந்து 7+1 முடிவு பண்ணீங்க. 7ம் தோத்து போனீங்களா இல்லையா? ஒரு சீட்டு கூட அதிமுக வரலையே. 2021 சேலம் தர்மபுரி தானே 4 சீட்டு வந்தது. ஓபிஎஸ் இல்லாம பிரஜாதிகாரம் எப்படி அந்த ஓட்டை கூட என்னமோ போடுவான்? ஓபிஎஸ் இல்லாம பிரஜாதிகாரம் எப்படிங்க போடுவான்? அது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாதா? ஓபிஎஸ்க்கு நான்வெனியர்கள் மத்தியில பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடியவர், டெய்லி தொண்டர்களை சந்திக்கக்கூடியவருக்கு தெரியாதா? நீங்க இப்ப சொல்றீங்கன்னா, ஊடகத்தில் உள்ள பாஜக எதிர்ப்பாளர்கள் அன்புமணிக்கு எதிராக பாஞ்சி பிடிங்கி அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறங்கிறதுக்காக தான் சொல்றீங்க. டாப் ஆஃப் தி வால் விக்ரவாண்டி டாக்டர் ஐயாவுக்கு மனசாட்சிக்கு இது தெரியாதா? உண்மை நிலைமை புரியாதா? அவரு 23% ரெட்டேல வாக்கு வந்து உதயசூரியனுக்கு போச்சு. 23% வாக்கு. இங்கதான் போலரைசேஷன் முன்னாடி பிஞ்சி பெசரட்டாயி அலைக்கு பயந்து கடலுக்குள்ள வராம பின்னங்கால் புரடி பட கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா ஓடினவர் விஜய். துணிஞ்சு நின்னான் சீமான். போலரைசேஷனா என்னவோ நான் நிப்பேன் என் மக்களை நம்பின்னு நின்னாப்புல. இந்த போலரைசேஷன்ல 12% அதிமுக ஓட்டு, வன்னியர்கள் ஓட்டு மட்டும்தான் டாக்டர் ராமதாஸுக்கு வந்தது. அப்ப அதிமுக ஓட்டு எங்க போகும்? ஸ்டாலின் விட்டுருவாரா? கலைஞர் மாதிரி நினைச்சீங்களா ஸ்டாலின? கலைஞரோட அறிவு நுட்பமும் அரசியல் சாணக்கியத்தனத்துல துணிச்சலும் உள்ளவர். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மகன். பாமக மிரட்டல்களுக்கெல்லாம் குரு டாக்டர் ராமதாஸ் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போய் கூட்டணி போவாரு கலைஞர். இடஒதுக்கீட்டையும் கொடுத்துக்கிட்டு ஏமாளியா நிற்பாரு. அழுகின மாம்பழத்தை கொடுத்துட்டேன்னு டாக்டர் ராமதாஸ் அரசியல் சக்தி ஆவாரு. ஆனா அங்க நிற்கிறது மு.க. ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டருக்கு மகன். கலைஞருக்கு தவறுல இருந்து பாடம் படிச்சவர். 2009 தோக்கடிச்சு காட்டினார் அத்தனை தொகுதியிலையும். 19 அத்தனை தொகுதியிலும் உதயசூரியனை விட்டு தோக்கடிச்சு காட்டினாரு. 21 19க்கு 18 தோக்கடிச்சு காட்டினாரு. இங்க சேலம் தர்மபுரியில 4 கோட்டை விட்டுட்டாரு. 4க்கு 4ம் டாக்டர் ராமதாஸ் அடிச்சுட்டாரு. அதனால இன்னைக்கு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எல்லா ஜாதிகளாலும் போற்றி பாராட்டப்படக்கூடிய ஒரு சாப்டான வன்னியர், எங்க ஒரு நேசமணி மருமகன், டென்னிஸ் மாதிரி எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு அவரை மாநில அமைச்சர் ஆக்கிட்டாரு. சிவலிங்கம் உடையார் பிற ஜாதிகளை கன்சாலிடேட் பண்ணதுக்கு மோடிக்கு ஓட்டு போட்ட சிறிய எண்ணிக்கை ஜாதிகளை ஸ்டாலினுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு சிவலிங்கம் உடையாருக்கு ராஜ்யசபா கொடுத்திருக்கிறாரு. அடுத்து செல்வ கணபதி அவர் வந்து எம்பியாட் ஆக்கியிருக்கிறாரு. அப்போ நீங்க இந்த பெல்ட்டுக்குள்ள 4 சீட்டு தோத்த இடத்துக்குள்ள மீண்டும் சேலத்துக்குள்ள பாமகவையும் தோக்கடிச்சு காட்டணும், மற்றவங்களையும் தோக்கடிச்சு காட்டணும்னு தெளிவா ஸ்டாலின் வியூகம் அமைச்சு போறாரு. ஸ்டாலினுக்கு அந்த வியூகத்துல இருந்து எப்படி அதிமுகவோட போய் டாக்டர் ராமதாஸ் தப்புவாரு? தப்ப முடியாதுன்னு சொல்லி தானே அவர் சொன்னாரு, நாங்க தனிச்சு போட்டிட்டு 4 ஜெயித்தோம், கூட்டணியில் 5 தானே ஜெயித்தோம்னு சொன்னாரு. இப்போ கருத்தூர் வாக்கத்துல பாஜக எதிர்ப்புங்கிற தமிழ்நாட்டுல கொடிகட்டி பறக்குது. பாஜகவுக்கு ஆதரவா பேசுவவங்க கூட அண்ணாமலையை இது பண்ணிட்டாங்கனால அதுல அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்போ இது அன்புமணிக்கு எதிராக பாஜக எதிர்ப்பாளர்கள் மூலமா தன்னுடைய போட்டியாளர் அன்புமணியை அவருடைய முக்கியத்துவத்தை அடிக்கிறதுக்கு டாக்டர் ராமதாஸ் சொல்றதா நான் பாக்குறேன். அவர் இயல்பான கூட்டணி சொன்னதெல்லாம் போய் அந்த கூட்டணியில நின்னா ஸ்டாலின் மிக துல்லியமா 90-95% இடங்களை பாமக போட்டியுடைய இடங்களை புரோ வன்னியர், தலித் கம்யூனிட்டி, பறையர் சமூக மக்களை கன்சாலிடேட் பண்ணி, கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சாலிடேட் பண்ணி, உடையார், ரெட்டியார், நாயுடு, பிள்ளை இவர்கள மெஜாரிட்டி ஓட்டை பெற்று தெளிவா வந்து பாமகவை ஸ்டாலின் தோக்கடிச்சு விடுவாரு. தோக்கடிச்சிட்டாரு. அது விக்கிரவாண்டி முதற்கொண்டு 2009 முதற்கொண்டு 1000 உதாரணம் சொல்ல முடியும். இயல்பான கூட்டணிலாம் சொல்றதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து ரெஸ்ட்ராஸ்பெக்டிவா சொல்றது. அன்னைக்கு வந்து மோடி விழாவில் கலந்துகிட்டாரு.
பூக்கள் பூத்து குலுங்கும்னு மணி அண்ணன் தான் ராமதாஸ் ஆதரவாளர் தான் சொன்னாப்புல. பொதுச் செயலாளர் என் நண்பர் வடிவேல் ரமணன் தான் நாட்டு நலன் கருதி கூட்டணின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு முடிவெடுத்து தோத்ததுனால சொல்றாரு. நான் மீண்டும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நல்ல ஆஃபரே தரல. பாராளுமன்ற தேர்தல்ல தோத்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தல்ல சரண்டர் ஆகட்டும்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. டாக்டர் ராமதாஸ் சரண்டர் ஆகக்கூடியவர்ல வில் பவர் உள்ள பெரிய லீடர். அது வேற விஷயம். ராமதாஸ் எடப்பாடிய கணக்கு அதுதான். அந்த கணக்குல தான் மூப்பனார 1999ல பாராளுமன்றத்துல தனியா விட்டுக்கிட்டு அசெம்பிளில மூப்பனார கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. சரண்டர்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல விரும்பல. ஐயா டிசைடிங் ஃபேக்டரா இருந்தாரு. அதே மாதிரி 2009ல விஜயகாந்த தனியா விட்டுக்கிட்டு 11ல சேர்த்துக்கிட்டு ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர், விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர். அந்த இதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி நீங்க மக்களவையில தோக்கட்டு அதுக்கப்புறம் தன்கிட்ட வரட்டுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு பாதி தான் இருக்காருங்கிற சூழ்நிலையிலையும், பாமகவும் பலகீனம் அடைஞ்ச சூழ்நிலையிலும் இப்ப திக்கு தெரியாத காட்டுல நிக்கிறீங்க. அதுல பாஜக மேல பழிய போடுறது மாதிரி அதிமுக கூட்டணி போனங்கிறத ஊடகவியலாளர்கள் அதை தூக்கி பிடிச்சி அன்புமணிய விமர்சனம் பண்ணுவாங்க பண்றாங்க. அது டாக்டர் ஐயா சொல்றதை நான் ஏத்துக்க விரும்பல. பட் டாக்டர் ஐயா தான் பாமகவின் முகம், அவரை வச்சு தான் ஓட்டுங்கிறதுல அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. பட் இந்த கருத்தை நான் ஏத்துக்கல. அப்ப நீங்க ஏன் சொல்லணும்? தனிச்சு நின்று இவ்வளவு ஜெயித்தோம், கூட்டணியில என்ன வந்தங்கிற கருத்தை டாக்டர் ஐயா ஏன் சொல்லணும்? அது சொன்னவர் தானே இதை மாத்தி பேசுறாரு. ஸோ அவங்க சண்டைக்கு வட தமிழகத்தில் எதிர்ப்பு ஓட்டுகளும் ஆதரவு ஓட்டுகள் இல்லாத பாஜகவை ஊறுகாயா எடுத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார்.